ஸ்ரீராமச்சந்திர பரபிரம்மணே நமஹ. அதாவது தன்னுடைய உயிரை விடும்பொழுது மாரீச்சன் சீதா லக்ஷ்மணான்னு ராமர் குரலில் ஓலமிட்டுட்டு உயிரை விட்டுடுறார். இதை கேட்ட சீதா ராமர் தான் அங்கே பிரச்சனையில் இருக்காருன்னுட்டு நினச்சிக்கிறாங்க. லக்ஷ்மணரை போய் பார்க்க சொல்கிறாங்க. இப்போ லக்ஷ்மணர் இந்த இடத்த விட்டு நான் போக மாட்டேன், இது ராமருடைய கதறல் கிடையாது, இதை பற்றி நீங்கள் கவலைப்பட தேவையில்லைன்னு சொல்லிடுறாங்க. அப்போ கருணையற்றவனே, கொடுமையானவனே, மேன்மை இல்லாதவனே, குலத்தின் பெருமையை நாசம் செய்ய வந்தவனேன்னுட்டு சீதை ரொம்ப கோபமாக சொல்கிறாங்க லக்ஷ்மணரை பார்த்து. அப்போ அவங்க சொல்கிறாங்க, உன்னை போல் வேஷமிட்டு அலையிற எதிரிகளினுடைய மனசில் தீய எண்ணங்கள் இருக்கிறதுல ரொம்ப வியப்பு ஒன்றுமே இல்லை. என்னை அடையிற எண்ணத்தை மனசில் வச்சுட்டு அதை ராமர்கிட்டேருந்து வெகு சாமர்த்தியமாக மறைச்சி அவரை பின்தொடர்ந்து நீ இப்போ இந்த காட்டுக்கு வந்திருக்க. ஒருவேளை பரதன் உன்னை இப்படி அனுப்பியிருக்கானா என்னவோ, அது உன்னுடைய எண்ணமாக இருந்தாலும் சரி, பரதனுடைய நோக்கமாக இருந்தாலும் சரி, அது பலிக்க போகிறது இல்லை. ராமர் போன்ற உத்தமரை கணவராக பெற்றனா உன்னை போன்றவனை ஏற்கிறதுன்றது நடக்கும்னு நினைக்கிறியா? உன் எதிரிலேயே நான் உயிரை விட்டுருவேன், ராமருக்கு பின் நான் வாழ விரும்பலை, அதனால் உன் எண்ணம் நிறைவேறாதுன்னு சொல்லி சீதை ரொம்ப கோபப்படுறாங்க லக்ஷ்மணர்கிட்ட. அப்போ இந்திரியங்கள்லாம் வென்றவரான லக்ஷ்மணர் சீதையை பேசின அந்த கடும் மொழிகளை கேட்டுண்டு அவளை நோக்கி கைகூப்பி பதில் சொல்ல தொடங்குறார். நீங்கள் எனக்கு தெய்வம் போன்றவர், அதனால் உங்களை மறுத்து பேச எனக்கு விருப்பம் இல்லை. ஆனால் ஒன்று சொல்கிறேன், இந்த மாதிரியெல்லாம் வார்த்தைகளை ஒரு பெண்ணு பேசுகிறான்றது வியப்பான விஷயம் கிடையாது. இது பெண்களினுடைய இயற்கைன்றது உலக அனுபவத்தில் கண்டறிஞ்ச உண்மை. நெறிமுறைகளை காற்றில் எரிஞ்சிட்டு மனசை ஒரு நிலை நிறுத்தாமல் கொடுமையோடு நடந்துக்கிறதுன்றது, உறவுகளில் பிரிவினை ஏற்படுத்துறதுன்றது பெண்களுக்கு இயல்பான விஷயமா இருக்குது. நீங்கள் பேசின வார்த்தைகளை கேட்டேன்னா பழுக்க காய்ச்சின இரும்பு என் காதில் செலுத்தப்படுறது மாதிரி உணர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு லக்ஷ்மணர் சொல்கிறார். இப்படி லக்ஷ்மணன் சொன்னோன்னே மனசு நொந்த நிலையில் மேலும் சொல்கிறார், காட்டில் உள்ள எல்லா தேவதைகளுக்கும் நான் சொல்கிறது கேட்கட்டும், அவளே எனக்கு சாட்சி. மூத்த சகோதரனின் வார்த்தைகளை மீறாத என் மேலே அவநம்பிக்கை கொண்டு பெண்மையின் இயற்கையினால் தூண்டப்பட்டு தகாத மொழிகளை எல்லாம் பேசினீங்க. நீங்கள் இப்படி நடந்துட்டதுனால எனக்கு ஒன்று புரியுறது, நீங்கள் அழிவை நாடுறீங்க, நாசம் விளைய போகிறது. இதுக்கு மேலே இங்கே நான் தங்கறதுல அர்த்தம் இல்லை. ராமரை தேடி நான் போகிறேன். வன தேவதைகள் உங்களுக்கு பாதுகாப்பாக இருக்கட்டும். கெட்ட சகுனங்கள் பலவற்றை நான் பார்க்குறேன். தேவி, நான் ராமரோட திரும்பும்போது உங்களை இங்கே பார்ப்பேனான்றது எனக்கு சந்தேகமாக இருக்குன்னு சொல்கிறேன். இப்படியெல்லாம் பேசிட்டு சொன்ன ஆயத்தமான லக்ஷ்மணரை பார்த்து, ராமர் இல்லைன்னாக்கா நான் கோதாவரி நதியில் விழுந்து உயிரை விட்டுருவேன், அல்லது ஒரு மலை சிகரத்தில் ஏறி விழுந்து உயிரை மாச்சுப்பேன், தீயில புகுந்துடுவேன், விஷத்தை அருந்துவேன். ராமனை தவிர நான் வேற ஒரு ஆண்மகனை தொடமாட்டேன். சீத்தை ரொம்ப ஓன்னு கதறி அழறாங்க. புறப்புறத்துக்கு முன்னே லக்ஷ்மணன் அவரை சமாதானம் செய்ய முயல்றாங்க சீத்தையை. அப்போ சீத்தை ஒரு வார்த்தை மறுமொழி பேசலை. 2 கை கூப்பிட்டு அவளை வணங்கிட்டு புகழ்வாய்ந்த லக்ஷ்மணர் ராமரை தேடி புறப்படுறார். சீதை தனியாக சந்திக்கிறதுக்காக நேரத்துக்காக காத்துட்டு இருந்த ராவணன் ஒரு சன்னியாசி வேடத்தை எடுத்துக்கிறார். சீதையை நெருங்குறார். காஷாய உடை, தலையில் சடமுடி, மரக்கட்டையிலான காலணி, கையில் கமண்டலம், இவற்றோட சந்திரனும் சூரியனும் இல்லாத நேரத்தில் வானத்தில் இருள் கவர்து போல இருக்க சூழ்நிலையில் ராவணன் சீதையை நெருங்குறார். அங்கே ராவணன் வந்தபோது காற்று வீசாமையே நின்றுடுறது, மரங்கள் அசையறதை நிறுத்திக்கிறது. கோதாவரி நதி தன்னுடைய வேகத்தை தணிச்சுக்கிறது. அந்த நதி இப்படி இயற்கையாக அஞ்சற அளவுக்கு கொடியவனான ராவணன் அங்கே கிட்ட வரார். துன்பத்தில் ஆழ்ந்து அழுதுன்னு இருக்க சீத்தையை பார்த்து வேத மந்திரங்கள் ஓதி அவளோட மென்மையான குரலில் பேச ஆரம்பிக்கிறார். பெண்ணே, நீ யார்? லக்ஷ்மி தேவியா? அடக்கத்தின் தேவதையா? ரத்தியா? யார் நீ? இவ்வளவு அழகு வாய்ந்த நீ இந்த மாதிரி காட்டில் தங்கலாமா? நினச்ச உருவத்தை எடுத்துக்கவல்ல அரக்கர்கள் இங்கே நடமாடுறாங்களே, நீ எப்படி இங்கே வந்த? நீ யாருக்கு உரியவள்னு கேட்குறாங்க. அப்போ வந்த விருந்தாளி உபசரிக்கிற எண்ணத்தோட சீத்தை ராவணன் அமர ஆசனம் கொடுக்குறாங்க. அவன் கால்களை கழுவ தண்ணீர் கொடுத்து அந்த நிறைய அமர்ந்துக்கோங்க, சமைத்த உணவு தயாராக இருக்குன்னு சொல்லிடுறாங்க. தன்னை பற்றி அந்த விருந்தாளி கேட்ட கேள்விகளுக்கு பதில் சொல்லாட்டாக்கா அவர் தன்னை சபிச்சிடுவார்னு மனசில் நினச்சிட்டு தன்னை அறிமுகம் செஞ்சுக்கிறாங்க. மிதிலை மன்னர் ஜனகரின் மகளான சீதனா, ராமரின் மனைவி. இக்ஷ்வாகு வம்சத்தில் தோன்றின அவருடைய அரண்மனையில் நான் வசிச்சுட்டு இருந்த போது அவருக்கு பட்டாபிஷேகம் செய்ய முடிவெடுக்கப்பட்டது. அப்போ என்னுடைய மாமியார்களில் ஒருத்தரான கைகேயி வரம் கேட்டு தசரத மன்னரை கட்டுப்படுத்தி தான் மகன் பரதனுக்கு முடிசூட்டி அவரை இசையுமாறு செஞ்சாங்க. என்னுடைய கணவர் ராமர் உண்மை தவறாதவர், எல்லாரிடத்துலையும் அன்பு காட்டுறவர், ரொம்ப பெரிய வீரர். அதனால கைகேயிக்கு தசரத மன்னனை அளித்த வரத்தின்படி அவர் காட்டுக்கு வர வேண்டியதாச்சுன்னு சொல்கிறாங்க. உங்களுடைய வார்த்தை மேலும் தொடருது. அதன் அடுத்த பகுதியில் பார்க்கலாம். ஸ்ரீராமச்சந்திர பரபிரம்மணே நமஹ.